பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தூதர்களுக்கும் ஒன்றிய அரசு தற்போது அழைப்பு என்பதை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க. இதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் ராமகிருஷ்ணன்? அதாவது நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த அந்த தீவிரவாத துப்பாக்கி சூடு சம்பவம் உலக நாடுகளிலேயே அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள் தான் அந்த பகல்காமில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். எனவே பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற தீவிரவாத இயக்கங்கள் தான் இது போன்று அந்த தீவிரவாத நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறது. 25 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதி என்பது மூடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்தியாவில் இருக்கின்ற பாகிஸ்தானர்கள் அனைவருமே 48 மணி நேரத்திற்குள் தங்களது நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தற்போது செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி வரை பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருக்கலாம் என்றும் 27ஆம் தேதி வரை அவர்களது விசா செல்லுபடியாகும். அதற்கு முன்பு அவர்களது நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மருத்துவ சிகிச்சைக்காக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு விசா பெற்று வந்திருப்பவர்களுடைய விசா காலம் என்பது 29ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கிறது. 29ஆம் தேதிக்கு பிறகு 29ஆம் தேதிக்கு முன்பு அவர்கள் அனைவருமே பாகிஸ்தானுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் இந்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்தியாவில் இருக்கின்ற வெளிநாட்டு தூதர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பாகிஸ்தானிலிருந்து ஏவிய தீவிரவாதிகள் தான் இந்தியாவில் இதுபோன்ற ஒரு பயங்கரவாத சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். மிகவும் அதிர்ச்சி அடையக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே வெளிநாடுகள் அனைவருமே இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக அல்லது தீவிரவாதத்திற்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்களிடம் வைக்க இருக்கிறார்கள். அந்த நாட்டில் பல்வேறு நாட்டினுடைய தூதர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்தந்த நாட்டிலிருந்து கலந்து கொள்ள இருக்கின்ற தூதர்களும் தங்களது நாட்டினுடைய பங்கிற்கு இந்தியாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் இந்தியாவுடன் தீவிரவாதத்திற்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு கைகோர்ப்பதாகவும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு நடவடிக்கைகள் இந்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 1960ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போடப்பட்ட அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தமும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நடவடிக்கையின்படி இன்றைய தினம் சிந்து நதிநீர் என்பது தற்போது பாகிஸ்தானுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மதகுகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் அந்த நதி நீர் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானும் தன் பங்கிற்கு பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசிற்கு எதிராக எடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்திய விமானங்கள் தங்களுடைய அதாவது பாகிஸ்தானுடைய வான்வழியாக பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையே போடப்பட்ட 1960ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதற்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு நாட்டிற்கு எதிராக மற்றொரு நாடு தொடுக்கும் ஒரு போர் என்று மத்திய அரசு பாகிஸ்தான் அரசு கருதுவதாக தனது அறிக்கையில் பாகிஸ்தான் அரசு தெரிவித்திருக்கிறது. இதுபோன்று இந்திய அரசு பல்வேறு நெருக்கடிகளை பாகிஸ்தானுக்கு கொடுத்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானும் இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இந்தியாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தூதர்களுக்கும் ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய குரலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு? அதாவது தொடர்ந்து இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் பல இடங்களில் பல காலங்களில்
தீவிரவாத தாக்குதல்கள் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றன. துப்பாக்கி சூடு சம்பவம் மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு சம்பவங்களும் நடத்தப்பட்டு ஏராளமானவர்கள் பலியாயிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் எல்லாம் இந்தியாவினுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் அண்டை நாடான பாகிஸ்தானில் இருந்துதான் இந்த தீவிரவாத இயக்கங்கள் என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் தான் இது போன்ற தீவிரவாதிகளை ஆதரித்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட செய்கிறார்கள் என்பது தொடர்ந்து இந்தியா தொடுத்து வரும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. கடந்த பல மாதங்களாக இந்தியாவில் தீவிரவாத நடவடிக்கைகள் அல்லது தீவிரவாத தாக்குதல்கள் நடக்காமல் இருந்த இந்த சூழ்நிலையில தான் நேற்று முன்தினம் என்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெஹல்காமில் இந்த திடீர் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 26 பேரை பலிகொண்ட அந்த தீவிரவாத சம்பவத்திற்கு பல்வேறு நாடுகளும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற பல்வேறு பெரிய நாடுகளும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற வெளிநாட்டு தூதர்களுடன் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ராமகிருஷ்ணன், இணைப்பிலேயே காத்திருங்க. இதனிடையே நம்மோடு ஓய்வு பெற்ற IFS அதிகாரி திரு மாணிக்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் சார். வணக்கம். இந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதற்கு பிறகு தற்போது பாகிஸ்தான் தரப்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது, எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இது? அவங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல மாதிரி அவங்களும் செக்யூரிட்டி கமிட்டி மீட்டிங் இருந்தது. மத்தியானத்துல இருந்து அவங்க ஏதாவது ஒரு பதில் தாக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாம நம்ம அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கு, நேற்று எடுத்த முடிவு. ஸோ இதுக்கு முன்னாலையும் நம்ம ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் வழியா போகக்கூடாது, ஏர் ஸ்பேஸ் வழியா போகக்கூடாது, மற்ற வழியா தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணியிருக்கோம். அதனால எந்த வித பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏர்லைன்ஸ் டிராவல் டைம் அதிகமாக இருக்கும், அதனால அந்த காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போகும். இந்த இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட தான் செய்யணும். ஆனால் நம்ம அரசாங்கம் மற்றபடி நடவடிக்கைகள் எடுக்கும். அதை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டு தூதர்களுக்கும் ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்திருக்கு. அதனோட முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிரீஃபிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பிரீஃபிங்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அம்பாசடர்ஸ்க்கு. அந்த கொடுக்கும்போது என்னென்ன மாதிரியான எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது, எந்த மாதிரியான ஆட்கள் வந்தாங்க, ஃபுல் அந்த சம்பவத்துக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்க கூட, வெளிநாட்டு தூதர்களுக்கு. அவங்களுக்கு நாங்கள் ஏதுனால இந்த மாதிரி முடிவு எடுத்துரும், நேற்று நாங்கள் முடிவு எடுத்தோம், அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் எடுத்த முடிவுக்கு இதுதான் காரணம். இந்த மாதிரி சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணிக்காங்க, டெரரிசம் எல்லா நாடுகளும் விட்டு பிறகு பாகிஸ்தான் மட்டும் பண்றாங்க. அதுக்கு பிரீஃபிங் மாதிரி நடக்கும். டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்கு உண்டான சந்தேகத்தையும் தெளிவுபடுத்துவாங்க. அதுக்கான முக்கியம். ஆனால் இது முக்கியமான மீட்டிங், எல்லா அதிகாரிகளையும் கூட்டு வந்து சொல்றாங்க. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.